அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மைகளை நடக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்னம்மா நன்மை நடந்துச்சு? இல்ல, நடந்துச்சு. மருத்துவர்கள் உடைய கரத்தில் அற்புதம், மருந்து மாத்திரையில் அற்புதம், ஆனா ஏசப்பாலதான் அற்புதம் வந்துச்சு. ஆண்டவர் பாதுகாத்து அப்பாவா கூட இருந்தார், நல்ல தெய்வமாக கூட இருந்து பலப்படுத்தினார். பாருங்க, வீடு கிடைக்காம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கும் போதும் ஆண்டவர் தான் நல்ல வீடை கொடுத்தார். இது நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் மறக்க மாட்டார், அவர் மாறாதவர், அவர் கூட நம்மளை ஆசீர்வாதம். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏதோ 1-2 நன்மையாக முடியுதுன்னு வசனம் சொல்லல. அந்த வசனம் என்னங்க சொல்லுது? சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். சகல காரியமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். ஆண்டவரிடத்துல நீ அன்பு கூறுகிறபடியால், தேவன் உண்மையில அதை விட அதிகமாக அன்பு வச்சிருக்கிறபடியால், நீ கையிட்டு செய்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் வீடு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் சொல்றேங்க, இயேசுவின் நாமத்தினால நிறைய புதிய காரியங்களை நீங்கள் கையில் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். வீடு இல்லாத நீங்க வீடை கட்டுவீங்க. சென்னையில எப்படி பாஸ்டர் வீடு கட்ட முடியும்?